தாம்பரம் அடுத்த மப்பேடு பகுதியில் சாலை விரிவாக்க பணிக்காக கடை இடிக்கப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருப்பதாக வயதான தம்பதி கண்ணீர் மல்க வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மப்பேடு அருகே உள்ள ஜோசப் தெருவில் வசித்து வருபவர் ஜான்ராஜ். இவர் தனது வீட்டுக்கு அருகே கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சாலை 35 அடி சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. இதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஜான்ராஜுக்கு சொந்தமான கடையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. கடை வாடகையை வைத்துதான் குடும்பத்தை நடத்தி வந்ததாக கூறும் வயதான தம்பதி தற்போது தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர். ரோடு அகலப்பண்ணி கேட்டாங்க. முதல் கேட்க 30னா திருப்பி 35 அடி கேட்டாங்க. நான் 30 கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் இடத்துல ரோடு 43 அடி எடுத்துருக்காங்க. இது என்ன நியாயம்? எவ்வளோ நான் ஒரு அதிகாரியை சொல்லி பார்த்தேன். அதையே எதுவும் கேட்குறவர்கள் தெரியவில்லை. அதாவது எனக்கு தயவு செய்து அரசாங்கத்தால் எனக்கு இந்த என்ன காரணம், அடி எடுத்த காரணம் என்னன்னு கேட்க வேண்டும். நாங்கள் இந்த ஏரியாவில் 40 வருஷமாக இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா 45 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க திடீர்னு கவர்மெண்ட் அங்கே பைபாஸ் ரோடு போட்டுமே திரும்பியும் இங்கே ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 35 ஃபீட் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டியும் எடுத்ததுக்கு நாங்கள் கேட்டதுக்கு எங்களை ரொம்ப தப்பாக பேசினாங்க. அதுக்கப்புறம் திரும்பி இது 3வது வாட்டி இடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இடிச்சாங்க, சரின்னு விட்டுட்டோம். திரும்பி 2வது வாட்டியும் இடிச்சாங்க, சரியா வரலன்னாங்க. மார்க் பண்ண பாயிண்ட்டை தாண்டியும் இடிச்சாங்க. அதுக்கப்புறம் நேற்று கம்பி கட்டி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. திரும்பியும் இன்னைக்கு கம்பி கட்டினதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பியும் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த செவரெல்லாம் இடிச்சு டெப்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணாம அந்த செவரை இடிச்சு ஃபுல்லாவே பண்ணிட்டாங்க. ஃபுல்லா எந்த ஒரு லைனுமே ஒரு ப்ராப்பரா இல்லை. எங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஒரே இதுவால ஒரு பாரபட்சமாக எங்களுக்கு மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா இது 45 வருஷமாக இருக்கிற இடத்துல இந்த கடையில் வாடகை வாங்கி தான் இருந்தாங்க. எங்கள் அண்ணனும் பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் இருக்கிறான். இந்த கடை வாடகை வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருந்துச்சு. இன்றைக்கி இவங்க மேலும் மேலும் இடித்து அந்த சின்ன கடையாக இருந்து அதை வச்சியாவது பொழைச்சிக்கலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கடையையும் இடித்து திரும்பி இவங்களோட வாழ்வாதாரத்தையும் ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிட்டாங்க. எல்லா இடமும் ஒரே அளவாக எடுக்காமல் இது பண்ணுறாங்க.